ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். இது குலாப் ஜாமுன் கேக். இது பண்ணுறதுக்காக நான் ஒரு பேக்கெட் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் பேக்கெட் எடுத்திருக்கேன். இதோட மாவு நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்த்தோன்னா 1.5 கப் இருக்குது. ஸோ இந்த 1.5 கப் மாவுக்கு நான் 1/2 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த 1/2 கப்பு தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எடுக்கணும். இதில் சேர்க்குற தண்ணியோட அளவு ரொம்ப அதிகம் ஆகிடுச்சுன்னா நம்மளோட குலாப் ஜாமுன் பெர்ஃபெக்டாக வராது, ஆயிலில் வந்து உதிர்ந்து போயிடும். ஸோ நம்ம வந்து கரெக்டான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊற விடலாம். இப்போ இதுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக நான் 2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். 2லேருந்து 2.5 கப் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து 2.5 கப்பு தண்ணி சேர்த்து நான் இப்போ வந்து இந்த சுகர் மெல்ட் பண்ண வைக்க போகிறேன். இப்போ இதில் சாஃப்ரான் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பிஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கலரும் ஃப்ளேவரும் கிடைக்கும். இப்போ சுகர் சிரப் வந்து கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இது கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் நம்ம நல்லா ஹீட் பண்ணணும். இதில் ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 7 மினிட்ஸ் இந்த சுகர் சிரப் நல்லா கொதித்ததும் அப்படியே நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தா குலாப் ஜாமுன் டோ வந்து சின்ன சின்ன பால்ஸ் தான் உருட்டி எடுக்கணும். இந்த குலாப் ஜாமுன் பால்ஸ் நம்ம ரோல் பண்ணி எடுக்கும்போது கிராக்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இதை வந்து ரோல் பண்ணி எடுக்கணும். இதை ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து சின்ன பால்ஸாக இது ரெடி பண்ணாலே போதும். இப்போ எல்லா பால்ஸும் இதே மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் ஒரு பேனில் ஆயில் சேர்க்குறேன். இதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. கீலையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். ஆயில் வந்து மிதமான சூடு இருக்கும்போது இந்த குலாப் ஜாமுன் பால்ஸ் வந்து 1 by 1 நம்ம சேர்க்கணும். ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா இதோட கலர் வந்து இமீடியட்டாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இது நல்லா ஈவனாக குக் ஆகாது. ஸோ மிதமான சூடு இருக்கும்போதே அந்த ஆயிலில் இந்த பால்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு நான் இதை வந்து 2 பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இந்த ஆயிலில் போட்டதும் மேலே அப்படியே பொங்கி வரும். இது குக் ஆகிறதுக்கு அதிகமாக டைம் எடுக்காது, ஃபாஸ்ட்டாக குக் ஆகிரும். ஸோ வந்து ஃப்ளேம் நம்ம மீடியம் லோவில் வச்சு ஃப்ரை பண்ணால் போதும். இதை நல்லா பெரட்டி விட்டு ஃபுல்லுமே நல்லா ஈவனாக நல்லா கோல்டன் கலர் ஆனதும் நம்ம இதை வந்து ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா கோல்டன் கலரில் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ ஒரு ஸ்ட்ரைனரில் நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த குலாப் ஜாமுன் கம்ப்ளீட்டாக நம்ம ஹாட் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணணும். நம்மளோட சுகர் சிரப்போட சூடு குறைவாக இருந்ததுன்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இது ஹாட்டாக இருக்கும்போது இதில் ஆட் பண்ணணும். அப்போ தான் இதோட சுகர் சிரப் எல்லாமே கம்ப்ளீட்டாக குலாப் ஜாமுன் அப்சர்வ் பண்ணி ஜூஸியான குலாப் ஜாமுன் நமக்கு கிடைக்கும். இது மினிமம் 2 hours நம்ம வந்து சோக் பண்ணணும். நான் ப்ரீவியஸ் நைட்டு இந்த குலாப் ஜாமுன் அப்புறமா இந்த எக்லெஸ் வேனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம இதை வந்து ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறோம். எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்காக நான் 1.5 கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து ஸ்டிஃப் பீக்ஸ் ஆகிறது வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுக்கலாம். விப்பிங் க்ரீம் நம்ம பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கூலாக இருக்கணும். லோவில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1வது நம்பரில் வச்சு நம்ம பீட் பண்ணிவிட்டு இதோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக இதோட ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இது நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் ஆகி வந்திருக்கு. இது ஒரு மினிமம் 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ கேக்கு 3 ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட நம்ம குலாப் ஜாமுனும் நல்லா சோக் ஆகி நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போது கேக் வெட் பண்ணுறதுக்காக நான் ஆல்ரெடி குலாப் ஜாமுன் ஊற வச்சுருந்த சுகர் சிரப்பில் இருந்து 1/2 கப் அளவு எடுக்கிறேன். இதோட 1/2 கப்பு நல்லா கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேக் வெட் பண்ணுறதுக்கான சுகர் சிரப்பாக இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸ்வீட்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வாட்டர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்காக கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சு கொடுக்குறோம். இதை வந்து சுகர் சிரப்பால் வெட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட் லேயர் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் சாப்டு குலாப் ஜாமுன் பீசஸ் தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃபில்லிங்க்கு நம்ம தேவை இருந்தால் நட்ஸும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து குலாப் ஜாமுன் பீசஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன்.
இப்போ செகண்ட் லேயர் கேக் வச்சுட்டு அது மேலேயும் நம்ம சுகர் சிரப்பால் வெட் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு குலாப் ஜாமுன் பீசஸால் ஃபில்லிங் வச்சு கொடுக்கலாம். இப்போ ஃபைனல் லேயர் கேக் வச்சதுக்கப்புறம் சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணி நம்ம வந்து க்ரம் கோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கேக்கோட க்ரம்ஸ் எல்லாம் தெரியாத அளவுக்கு க்ரம் கோட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம ஃபைனல் கோட்டிங் க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு அதில் நான் எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து லிக்விட் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஜெல் கலர் இருந்தால் நீங்கள் அதுவும் ஆட் பண்ணலாம். இதை தான் நம்ம வந்து ஃபைனல் லேயர் க்ரீமை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த க்ரீம் வந்து பைப்பிங் பேக்கில் ஒரு ஐசிங் நாசில் போட்டு தான் ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி நாசில் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது க்ரீம் வந்து ஈவனாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும். நமக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சைட்ஸ் எல்லாமே ஒரு பலட் நைஃப் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் ஈவனாக. நெக்ஸ்ட்டு டாப்பில் இருக்கிற க்ரீமையும் நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சைட்ஸில் ஒரு முறை கூட நம்ம பலட் நைஃபால் ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ க்ரீம் ஏதாவது இடத்துல படாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சமாக க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்ணி கொடுக்கலாம். திரும்பியும் நம்ம அந்த பலட் நைஃபால் இதை ரொட்டேட் பண்ணும்போது க்ரீம் வந்து ஈவனாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து ஒரு ஸ்க்ரேப்பர், ஸ்டீல் ஸ்க்ரேப்பர் அல்லது பிளாஸ்டிக் ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி இதை வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்தாலே நம்ம ஓரளவுக்கு நம்மளோட ஃப்ராஸ்டிங் வந்து ரொம்ப நீட்டாக வந்துடும். இப்போ கேக்கு நல்லா நீட்டாக நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கேக் போர்டில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற க்ரீம் எல்லாமே ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபைனல் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் ரோசெட் நாசில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 100 N1ங்கிற நாசில். நீங்கள் ஏது நாசில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளாரட்ஸ் வரைஞ்சிட்டு அது மேலே குலாப் ஜாமுன் பீசஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக சில்வர் லீவ்ஸும் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு ரோஸ் பெட்டல்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட குலாப் ஜாமுன் கேக் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.